அல்சர் பிரச்சனைக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அல்சருக்கு வந்துட்டு நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அல்சர் வரத்துக்கு காரணமும் பார்த்திங்கன்னா, சிலர் நினைப்பாங்க வெறும் காரமான சாப்பாடு சாப்பிட்டா தான் அல்சர் வரும். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டீங்கன்னா, அதிகமாக சோகப்பட்டீங்கனாலும் அல்சர் வர தான் செய்யும். அதே மாதிரி அப்படி ஒரு என்ன சொல்கிறது, கோபத்தில் எரிச்சல் அடைவீங்க தெரியுமா? ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் எரிச்சல் அடைவீங்க. நீங்கள் நினைப்பீங்க, வயிற்றுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நான் கோவப்படுறேன், நான் எரிச்சல் அடைகிறேன், ஆனால் ஏன் உங்களுக்கு அல்சர் வரும்? கண்டிப்பாக நீங்கள் எரிஞ்சு விழுந்தீங்கன்னா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ளீனுக்கும் லிவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து கோபம் அதிகமாகும்போது நம்ம ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளீன் ஆனாலும் ஸ்டமக்கும் வரும். ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து வெறும் காரம் நான் காரமே சாப்பிட்றதில்ல, ஆனால் எனக்கு ஏன் வருது எனக்கு அல்சர் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து சரியான முறையில் முறை அப்படின்ற மீன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடவே மாட்டீங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் லஞ்ச் எடுத்துப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு அல்சர் வர சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து வெறும் கார சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு வரும், இல்லை நான் வெறும் ஹோட்டல் சாப்பிட்டா தான் எனக்கு வரும், ஆனால் நான் இப்போ ஹோட்டல்லே சாப்பிட்றதில்ல, ஆனால் நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஏன் அல்சர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான காரணங்கள் நிஜமாக நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் அல்சர் வராமல் பார்த்துக்கணுன்னா நிஜமாகவே ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கண்டிப்பாக ஒரு டைமுக்கு சாப்பிட்றத ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக காலை உணவு வந்து 7 to 9 தான். 8 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் அல்சர் பாதி குறைஞ்சிரும். அதே மாதிரி நைட்டுக்கும் வந்து தூங்கிடுங்க. மத்தியானம் லஞ்சும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் உடம்புல வந்து பாதி வந்து நீங்கள் மருத்துவம் போகாமலே உங்கள் கையிலேயே நீங்கள் சரிப்படுத்திக்க முடியும். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வாங்க. அவங்க மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கிற உங்கள் ஸ்ப்ளீனையோ ஸ்டொமக்கையோ ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு அல்சரில் நிரந்தரமாக நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் அதை அனுபவித்து பாருங்கள்.